KUTTYMA குட்டிமா TAMIL தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் நிறம் மாறும் உலகில். இது வந்து ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல டைட்டில் வச்ச இயக்குனர், தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள், உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க. நிறம் மாறும் உலகில் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கு தமிழ்ல டைட்டில் வச்சிருக்காங்க. ஏற்கனவே வாழ்த்துக்களை சொல்லியாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது, இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க. இந்த படத்துக்கு தமிழ்ல டைட்டில் வச்சது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை பார்த்துலாம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 கதை இருக்கு. அதனால நான் 4 திரை விமர்சனம்லாம் போட மாட்டேன். ஒரே ஒரு திரை விமர்சனம் தான். 4 கதையும் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. இந்த கதை எப்படியா இன்னும் சொல்ல போனா 5 கதைன்னு கூட சொல்லலாம், 5-6 கதைன்னு கூட சொல்லலாம். அது வேற, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ வந்து இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது கேட்டீங்கன்னா, விஜய் சந்திரசேகர் அவங்க பொண்ணை வந்து பர்த்டே ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டோட இருந்ததுனால திட்டிடுறாங்க. அதனால அந்த பொண்ணு கோவிச்சுக்கிட்டு, ஒரு வருஷம் கழிச்சு கோவிச்சுக்கிட்டு, தன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு கோவிச்சுக்கிட்டு ட்ரெயின்ல ஏதோ வெளியூருக்கு போறாங்க. போகும்போது அங்கே TTR யோகி பாபுவை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவர் வந்து சில கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல் கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, நட்டி நட்ராஜ் அவர் வந்து பாத்தீங்கன்னா பாம்பேல வந்து ஒரு டானா இருக்கிறாரு. மாலிக் பாய் அவருடைய கேரக்டர் நேம். அங்க டானா இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பையனை வந்து அவர் வந்து கொலை பண்ணிடுறாரு. அந்த கேங் வந்து இவரை கொலை பண்றக்கா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு கதை போய்கிட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா, கிராமத்துல இருந்து ஒரு ஃபேமிலி நரேன் அவங்க மக வந்து ஓடி போயிடுறாங்க ஒருத்தரோட. அந்த அந்த பொண்ணும் பையனும் இங்க வர்றாங்க, பாம்பே வராங்க. பாம்பே வந்தவங்க இந்த குரூப்கிட்ட மாட்டிக்கிட்டவங்க அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, இந்த நட்டியை வந்து இந்த ஆப்போசிட் கேங்க கொலை பண்ண போனாங்களே அது என்னாச்சு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா அந்த முதல் கதையோட திரைக்கதையை அமைஞ்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பாம்பேல வந்து நடக்கிறதுனால சில காட்சிகள் வந்து ஹிந்திலேயே அவங்க பேசுறாங்க. ஹிந்தியில பேசலாம், பாம்பேல வந்து ஹிந்தியில தான் பேசுவாங்க. பட் எனக்கு வந்து ஹிந்தி தெரியாதனால அது புரியல, அவங்க என்ன பேசுனாங்கிறது புரியல. பழி வாங்குற விஷயத்த தான் பேசுறாங்க. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சரியா புரியல. அதனால இயக்குனரும் தயாரிப்பாளரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து தமிழ்ல சப்டைட்டில் போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதனால சப்டைட்டில் போடாதது வந்து ஒரு மிகப்பெரிய குறையா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, டான் எல்லாமே பாம்பேக்கு தான் போகணுமா, என் கொல்கத்தா போகக்கூடாதா, விசாகப்பட்டினம் போகக்கூடாதா, இல்ல வேற ஏதாவது ஸ்டேட் போகக்கூடாதா? அதாவது டான் அப்படின்னாலே மும்பைக்கு தான் போறாங்க. அதை இயக்குனர் மாத்தி இருந்திருக்கலாம். அந்த கதை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுமாராக தான் இருக்கு, ஒன்றும் சுவாரஸ்யமா இல்லை, போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த ஒரு கதை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2வது கதை வந்து பாத்தீங்கன்னா பாரதி ராஜாவும் வடிவுக்கரசியும் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல அவங்களுடைய இளமை காலத்தையும் காமிக்கிறாங்க. 2 பேருமே அம்மா அப்பா இல்லாதவங்க. ஒரு அப்படியே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி, அந்த ஹீரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அப்படியே வாழ்ந்து வராரு. நெல் விவசாயம்லாம் பண்றாரு. 2 பசங்க பிறந்துடுறாங்க. அப்புறம் இப்ப இவங்கள காமிக்கிறாங்க, வயசானவங்களா காமிக்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு சோறு கூட போடாம அந்த 2 பசங்க வெளியூர்ல இருக்காங்க. ஒரு பையன் மட்டும் ஊருக்கு வந்துட்டு போறாரு. இவங்களுடைய வறுமைகள் என்னாச்சு, அம்மா அப்பா வந்து கடைசியில வயிறார சாப்பிட்டாங்களா இல்லையா, பசங்களுக்கு என்ன சம்பாரிச்சு வச்சாங்க, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த 2வது கதை. இந்த 2வது கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி தான் இருக்கு. ஆனா சென்டிமெண்ட் ஃபீலிங் எல்லாம் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சினிமாவுக்கான ஒரு மேக்கிங் அல்ல, ஷார்ட் பிலிம் டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இருக்கு இந்த கதையும் சுமாராக தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக் வந்துருது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து 3வது கதை ஒன்று சொல்றாங்க. 3வது கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, மீனவ கிராமம், நாகப்பட்டினம் பக்கத்துல காமேஸ்வரம் ஒரு ஊரில் வந்து காமேஸ்வரம்னு ஒரு ஊரு. அங்க வந்து எல்லை தாண்டி மீன் பிடிச்சதுனால ஒரு 4 மீனவர்களை வந்து அடுத்த நாட்டு ராணுவம் சுட்டுட்டதா கதையை ஆரம்பிச்சு அங்க 4 பேரும் விதவையாயிடுறாங்க. அங்க வந்து விதவையான ஒரு அம்மா தன் மகனை வளர்க்குறாங்க. அவர் தான் ரியோராஜ். அவர் வந்து காலேஜ் படிக்கிறாரு, கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை வருது, அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த கதையோட திரைக்கதை. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமா இல்லை, எப்படா இந்த கதை முடியும் அப்படிங்கிற மாதிரி தான், இதுவும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் 4வது கதை ஒன்று ஆரம்பிக்குது. ஆட்டோ டிரைவரா சாண்டி மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் சாண்டி, அவர் வந்து ஆட்டோ டிரைவரா வராது. இதுல வந்து பாத்தீங்கன்னா விஜித்னு ஒருத்தர் நடிகர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை கொண்டு போய் விடுறாங்க. அனாதை இல்ல முதியோர் உள்ள மாதிரி விட்டுட்டு நாங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறோம், நானும் என் ஒய்ஃபும் என் குழந்தைய கூட அங்கதான் படிக்க வைக்க போறோம்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்லும் போது அங்க ஒரு
அந்த அம்மா அந்த ஹோம்ல இருந்து வெளியில வந்து இந்த ஆட்டோ டிரைவர் கூட டிராவல் பண்ணும்போது இவருக்கு வந்து அனாதையா இருக்காரு இந்த ஆட்டோ டிரைவர். அம்மா வந்து அம்மாவை ஏத்துக்கிறாரு. அப்போ வந்து இவரை வந்து ஒரு பொண்ணு காதலிக்குது. அந்த பொண்ணை வந்து பொண்ணு பார்க்க போன இடத்துல சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அந்த பொண்ணை இவருக்கு மனம் முடிச்சாரா இல்லையா, இந்த அம்மாவை இவர் சேர்த்துக்கிட்டாரா இல்லையாங்கிறத இந்த கதையோட திரைக்கதை. இந்த 4 கதையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்டா வர இந்த கதை தான் வந்து ஓரளவுக்கு ஓகேவா ஒரு சென்டிமெண்டா இருக்கு. அதாவது வந்து அன்பு பாசம் தான் முக்கியம், அதை விட்டுப்புட்டு சுயநலமா இருக்கிறவங்கள வந்து நம்ம தூக்கி எறிஞ்சிடணுங்கிற ஒரு மெசேஜை வந்து இயக்குனர் சொல்லியிருக்காரு. இந்த இந்த கடைசி கதை வந்து ஓகேவா தான் இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த நிறம் மாறும் உலகில் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒவ்வொரு கதையுமே பிரிச்சு சொல்லிட்டேன், 4 கதையுமே பிரிச்சு சொல்லிட்டேன். எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் பண்ண இந்த ரிவ்யூ நிறமாறும் உலகில் படத்தோட திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.